Luxurious. இது நம்ம ஃபேமிலி. சென்னை மயிலாப்பூரில் தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். முன்னதாக சென்னை, ஈரோடு, அதேபோல நாகை உள்ளிட்ட மாவட்டங்களில் தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் ஆவணமில்லாமல் கொண்டு செல்லப்பட்ட பணங்களை பறிமுதல் செய்திருந்தனர். அதன் தொடர்ச்சியாக மயிலாப்பூரிலும் தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களோடு செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். பேசலாம். அன்பரசன், தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்தே தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிகளும் அமலுக்கு வந்திருக்கு. இதனையொட்டி ஆவணங்களின்றி கொண்டு வரப்படும் பணங்களை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்யறாங்க. என்ன ஆவணங்களை வேணும் அப்படின்னு தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சொல்றாங்க? நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தேர்தல் நடத்தை விதிகள் நேற்று முதல் அமலுக்கு வந்தது. இந்த நிலையில் இங்கு வாகன தணிக்கையில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தேர்தல் நடத்தை விதிகள் நேற்று முதல் அமலுக்கு வந்த நிலையில் சென்னையில் பறக்கும் படையினர், நிலை கண்காணிப்பு குழுவினர், வீடியோ பதிவு குழுவினர், வீடியோ பார்வையாளர் குழுவினர் உள்ளிட்ட தணிக்கை குழுவினர் சென்னையின் பல்வேறு இடங்களில் இன்று காலை முதல் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிமீறலை கண்காணிப்பதற்காக சென்னை உள்ளிட்ட பிற பகுதிகளில் 1404 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் மொத்தமாக 50,000க்கு மேல் ரொக்கப்பணம் எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்டதாகவும் நேற்று தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரகாஷ் சாஹூ கூறியிருந்தார். இந்த நிலையில்தான் சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பறக்கும் படையினர், நிலை கண்காணிப்பு குழுவினர், வீடியோ பதிவு குழுவினர், வீடியோ பார்வையாளர் குழுவினர் என இன்று காலை முதலே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக 50,000க்கு மேல் பணம் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டிருப்பதால் கொண்டு செல்லக்கூடிய பணத்திற்கு உரிய ஆவணங்கள் வைத்திருக்க வேண்டும் எனவும் தேர்தல் படையினர் இங்கு பறக்கும் படையினர் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார்கள். குறிப்பாக பணத்திற்கான உரிய ஆவணங்கள், அதாவது வங்கியிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த விவரங்கள், அதே போன்று ஏடிஎம்ல இருந்து பணம் எடுத்தால் அதற்கான ரிசிப்டுகள் உள்ளிட்டவை கையில் வைத்திருக்க வேண்டும் எனவும் பறக்கும் படையினர், நிலை கண்காணிப்பு குழுவினர் இந்த விழிப்புணர்வில் அந்த வாகனத்தில் செல்லக்கூடிய அந்த பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார்கள். குறிப்பாக தற்போது நாம் மயிலாப்பூர் ராதாகிருஷ்ணன் சாலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். இங்கு இன்று காலை முதல் நிலை கண்காணிப்பு குழுவினர் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது அந்த பகுதியில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நமது ஒளிப்பதிவாளர் இர்பான் அவர்கள் நிலை கண்காணிப்பு குழுவினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருக்கும் காட்சியை நேரலில் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த பகுதிகளில் வரக்கூடிய இதுவரை 20க்கும் மேற்பட்ட வாகனங்களை நிலை கண்காணிப்பு குழுவினர் தீவிர சோதனை செய்த பிறகு அவர்களை வரிசையாக அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக வாகனத்தின் உள்ளே வேறு ஏதேனும் மர்ம பொருட்கள் இருக்கிறதா அல்லது என்னென்ன பொருட்கள் அவர்கள் கொண்டு செல்கிறார்கள், பணம் ஏதேனும் எடுத்து செல்கிறார்களா என்ற பலதரப்பட்ட விவரங்களை சேகரித்து தீவிர சோதனைக்கு பின் தான் அந்த வாகனம் பற்றிய குறிப்பு எடுத்துக்கொண்டு அந்த வாகனத்தை செல்வதற்கு அவர்கள் அனுமதி அளித்து வருகிறார்கள். இந்த நிலையில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த பிறகு நேற்று சென்னை யானைக்கவுனி பகுதியில் 1,42,00,000 பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. குறிப்பாக அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 2 நபர்களை பிடித்து போலீசார் தற்போது விசாரணை ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக யாசர் அராபத், குணா ஆகிய இருவர் ஒரு தனியார் லாட்ஜில் இருந்தபோது அவர்கள் சந்தேகத்திற்கு இடமான முறையில் இருந்ததால் அவர்களை போலீசார் சோதனை செய்த போது ரூபாய் 1,42,00,000 பணம் அவர்கள் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு வரப்பட்டது தெரிய வந்தது. இதனையடுத்து அவர்கள் இருவரையும் வருமான வரித்துறை அதிகாரியிடம் ஒப்படைத்து அவர்கள் இருவரிடமும் தீவிர விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் சென்னை முழுவதுமே இன்று காலை முதல் மிக தீவிரமான வாகன தணிக்கையானது நடைபெற்று வருகிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பரசன். அன்பு Luxurious. இது நம்ம ஃபேமிலி.